என்ன பண்ணோம், எதுக்கு பண்ணோம்? வழக்கமா எம்எல்ஏ ஜெயிப்போம், மக்களோட குறைகளை கேட்போம், மனுக்கள் வாங்குவோம், அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம், சட்டப்பேரவையில பேசுவோம். இது முக்கியமான கடமை. ஆனா கோவை தெற்கு தொகுதியில கோவை மக்கள் சேவை மையம் அப்படிங்கிற எங்களோட என்ஜிஓ மூலமா 10க்கும் மேற்பட்ட திட்டங்களை அமல்படுத்திட்டு இருக்கோம். அமுதம், இலவச பசும்பால் கொடுக்கிற திட்டம். இதம், இலவச சானிட்டரி பேட் வறுமை கோட்டுக்கு இழக்கிற பெண்களுக்கு. வளம், சுயதவி குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பது. வாசம், கார்பன் நியூட்ரல் ஜேர்னில இளம் மாணவர்களை ஒருங்கிணைந்து செயல்பட வைப்பது. அரண், பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளை தீர்க்கறதுக்கான திட்டம். சுயம், சொந்தமா பெண்கள் சம்பாதிக்கிறதுக்காக உதவி பண்ணக்கூடிய ஒரு திட்டம். ஆலயம், நலிவடைந்த கோயில்களுக்கு மாதந்தோறும் 5 லிட்டர் தீப எண்ணெய் வழங்குகின்ற திட்டம். விருட்சம், தெற்கு தொகுதியில சுத்தமான காத்துக்காக 3000க்கு மேற்பட்ட மரங்களை உருவாக்குகின்ற கிரீன் கவர் திட்டம். வாட்டர் ஏடிஎம், 15 இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் 15,000 குடும்பங்களுக்கு 20 லிட்டர் சுத்தமான ஆரோ வாட்டர் கொடுக்கிற திட்டம். மோடியின் மகள், தந்தை இழந்த பெண் குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியா வருஷத்துக்கு 10,000 கொடுக்கின்ற கல்வி உதவித்தொகை திட்டம். நலம், ஒவ்வொரு வாரமும் பிஹெச்டி மருத்துவக் கல்லூரி வேர்ல்டு மலையாளி கவுன்சிலோட இணைந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு பலன் கொடுத்திருக்கின்ற மருத்துவ முகாம் திட்டம். அடிப்படையா என்னென்னவெல்லாம் தேவையோ பார்த்து கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் 5 வருஷ காலம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கு.